அனைத்து நண்பர்களுக்கும் ஈசன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த காணொளி இப்ப சமீபமா இன்னைக்கு ஜனம் ஜெயன் அவர்கள் ஒரு காணொளி போட்டிருக்காரு. என்னன்னா, ஐந்தவித்தான் யார் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவருடைய அந்த விளக்கம் பொய் என்று நாம சில ஆதாரங்களை நாம கொடுக்குறோம். அதற்காக தான் இந்த காணொளி. முதல்ல என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் திருமந்திரம், அதாவது திருமூலருடைய திருமந்திரத்தை திருவள்ளுவர் படித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் திருவள்ளுவருக்குமே தெரியாது, திருமூலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதற்கான ஆதாரம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க. இப்ப கிபி 5ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னன் சிம்மவர்மன் அந்த தில்லை நடராஜர் கோயில்ல, அந்த சிற்றம்பலம் ஆகிய அந்த கோவில்ல பொன்னாலான கூரையை மேல நிறுவுறாரு. இந்த சம்பவத்தை திருமூலர் தன்னுடைய பாடல்ல குறிப்பிடுறாரு. அப்ப அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பல்லவ அரசன் சிம்மவர்மனுடைய காலத்துலதான் திருமூலர் வாழ்ந்திருக்காரு. இதுல நாம தெளிவா தெரியுது. அப்படி இருக்கிறப்ப கிபு 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவள்ளுவர் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமூலருடைய பாடலை படித்திருக்கிறார் என்று ஜனஞ்செயன் சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு பொய் என்பது இதன் மூலமா வெளியரங்கமாகுது. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற குரல்ல அவர் கண்டிப்பா நாம என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவர் எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தாலும் அவர் அதை தியானிச்சு புரிஞ்சா கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனெனில் அவர் பாத்தீங்கன்னா, இது சொல்லவே எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இன்னாருக்கு பிறந்த அப்படின்னு. அப்ப இவர் என்னன்னா, அது டிஎன்ஏ ரிசல்ட்டை நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கேஸா இருக்காரு. அது போலதான் இவருடைய நிலைமை இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்ப அந்த பொறி வாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்ற அந்த குரல், அவர் என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னா, இந்த பொறி வாயில் அப்படிங்கிறது புலன் வழியாக அப்படிங்கிறார். பொறினா புலனா, புலன் வாயில்னா வழியாக அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. இதுல முக்கியமா அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னா, ஐந்தவித்தான் என்பதற்கு நமக்குள்ள இருக்கிற கடவுள், நமக்குள்ள கடவுள் இருந்து நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்குறாராம். அது மாதிரி அடக்கிறதுனால நம்ம நீடு வாழ்றோமா. இதுதான் அவர் கொடுக்குற அர்த்தம். இதுல பாருங்க எத்தனை தப்பு அவரு சொல்றதில்ல அப்படின்னா, இப்ப பொறி அப்படின்னா புலன்னு அவர் அர்த்தம் கொடுக்குறாரு. புலன் என்பது இப்போ ஒன்னா ஒருமையில இருக்குதா பன்மையில இருக்குதா இந்த இதுலன்னா, ஐந்தவித்தான் அப்படின்னா 5 புலன்கள் நமக்கு. அப்படிங்கிறப்ப பொறி வாயில் அப்படின்னா ஒரு புலன் வழியாக அப்படின்னா வழிகளாகல வரணும், புலன்கள்ல ஒருமையில இல்லையே. அப்ப பொறி வாயில்கள்னு வந்திருக்கணும் இந்த குரல்ல, இல்லைங்களா இவர் சொல்றது. இரண்டாவது, அந்த ஐந்தவித்தான் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க கடவுள், அவரே நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கிட்டாரு அப்படின்னா, அப்படியே இருக்கட்டும் அவர் சொல்ற அர்த்தத்தின்படியே. அப்படின்னா பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் அப்படின்னா இது என்ன, இது கூடுதலா ஒரு காரியம் வருது. அவரே தேவனே கடவுளே நமக்குள்ள இருந்து நம்மளோட ஐம்புலன்களையும் அடக்கிட்டார் அப்படின்னா, பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அப்ப நாம ஒரு நெறியில நிக்க வேண்டிய அவசியமே இல்லையா. அவரே உள்ளுக்குள்ள இருந்து அடக்கி நம்மளை நீடு வாழ வச்சிடுறாருன்னு காரியம் முடிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. ஆனா இங்க ஒரு நெறிய குறிச்சு சொல்றாரு பாருங்க, பொறி வாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். ஒரு நெறி நம்ம நிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அப்ப இந்த காரியத்தை கவனிக்கணும். அவர் நிச்சயம் அதை அவருக்கு கவனிக்க விருப்பம் இருக்காது. ஏன்னா அவர் இதுக்கு மறுக்கணும், அவ்வளவுதான் அவருடைய ஒரே நோக்கம். இதுதான். இப்ப 1ஆம் பொய்யில இருந்து அவரோட காரியம் வெளியரங்கம் ஆயிருச்சு, புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 2வது, பொறி என்பதற்கு புலன் அப்படின்னா ஒருமையில எடுத்துக்கொள்ள முடியாது நம்ம. ஏன்னா பொறின்னா ஐம்புலன்களும் இருக்கிறப்ப பொறிகள்னு இருக்கணும். ஆனா அங்க அப்படி வரல. பொறி வாயில் அப்படின்னா அது ஒருமையை தான் குறிக்குது, பொறி வாயில் அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்துல அவங்க என்ன இலக்கிய பதத்துல மரம்னு உபயோகப்படுத்துறதா, சிலுவைக்கு பதிலா
இல்ல பொறின்னு உபயோகப்படுத்துறதான்னு இவர் சொல்லுறாரு. இவருக்கு பாருங்க அடிப்படையே தெரியல. இவர் 1ஆம் நூற்றாண்டுல என்ன இருந்திருக்கும்னு தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. இப்ப யோவான் ஸ்நானன் பாத்தீங்கன்னா கனிகூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே எரியப்படும் அப்படிங்கிறாரு. அவர் யார சொல்றாரு? மனுஷனை தான் மரம்னு சொல்றாரு அந்த இடத்துல. இப்ப மரம்னு அப்படியே அர்த்தம் எடுக்க முடியும். ஊமையா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எப்படி இலக்கியம் எழுதுறப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய பாணியில எழுதுவாங்க. அது இவர் மரம்னே தோமா சொல்லியிருக்குன்னா ஒரு மரம்னே கழுமரம்னே எழுதியிருப்பாரு அப்படின்னு என்னென்னமோ உளர்றாரு, லூஸ் மாதிரி உளர்றாரு. சரி, அது இருந்துட்டு போகுது. 3வது பாத்தீங்கன்னா அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல வர பகவன்றது சூரியன். பேர்பட்ட அறிவாளி பாருங்க. பகவன் பகலவன் இரண்டிற்கும் வித்தியாசம் தெரியல. பகலவன்னா தான் சூரியன். இப்ப இங்க இந்த குறள்ல குறிக்கப்பட்டிருக்க பகவன் என்பது தன்னைத்தானே பகுத்து நிற்பவன் பகவன். ஒரே தேவன் 3 தோற்றமாக தன்னை பிரித்து காண்பிக்கிறவர் அப்படின்றதுக்கு தெய்வநாயகம் ஐயா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு அதை முழுசா அவருக்கு படிக்க விருப்பம் கிடையாது. அதனால அவர் என்ன வேணா பேசுறாரு. சரி, ரைட்டு, அது இருந்துட்டு போட்டோம். இப்ப இதுல ஒரு 3வது ஒரு தப்பு அவர் செஞ்சிருக்கிறாரு. இப்ப 4வது பாத்தீங்கன்னா கபிலருக்கும் சைவ சமயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா அவர் கபிலரை அந்த ஆவியாய் அவியாகி அப்படின்ற அந்த பாடல்ல அவர் அந்த காரியத்துல அருக்கமாய் பெருக்கமாகி பாவியாய் பாவந்தீர்க்க பரமனே பிரம்மனாகின்ற அந்த பாடலுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பழி ஆவியாய் அவியாகி அப்படின்ற அந்த அவியாகி என்பதற்கு அந்த பழி உயிர் பழி அல்ல, அது திணைய பழியா கொடுக்கறது அப்படின்னு கபிலர் பாடி இருக்கிறதா ஒரு பாடலை சொல்றாரு. சரி, இப்ப அவரோட கருத்துப்படியே நம்ம வச்சுக்கிட்டா கூட அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? கபிலர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? அவர் எந்த காலப்பகுதியில வாழ்ந்தவர்? அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததாக தரவுகள் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீன்ல. அப்ப அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டில் சைவ சமயம் இருந்துச்சா? கபிலர் எந்த சமயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம அதை எங்க பொறுத்துறாருன்னு பாருங்க. இப்ப திருவள்ளுவரையும் கூட அப்ப இவரே ஒத்துக்கிறாரு. திருவள்ளுவரும் சைவ சமயத்தை சேர்ந்தவர் ஒத்துக்கிறாரு. அவருக்கு அர்த்தம் அதுவும் என்னன்னு தெரியாது தெளிவா. என்னத்தை சொல்றது பாருங்க. திருவள்ளுவர் திருமூலருடைய கருத்துக்களை படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருவள்ளுவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? அதை ஒத்துக்கிறாருங்களா? அப்ப ஒத்துக்கிறாரு அப்படின்னா சைவ சமயத்துல திணைக்கடவுளை பற்றி எங்க புகழ்ந்து பாடப்படுது? சிவனின்றி தெய்வம் இல்லைன்னு தெளிவா திருநாவுக்கரசர் பெருமான் பாடுறாரு. அங்க பரம்பொருளுக்கு இறைவனை குறிச்சுதான் சைவ சித்தாந்தமே சொல்லுது. அதுவும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நீத்தார் பெருமையில இதே ஐந்தவித்தான இன்னொரு குறள், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி, இதையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுல வர ஐந்தவித்தான் ஆற்றல், 5 புலன்களையும் பலியாக கொடுத்தவர், அந்த 5 பலியாக ஊத்திய இறைவனுடைய ஆற்றல் அகன்ற வானத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய இந்திரன், தேவர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய இந்திரன், அவருடைய வல்லமை சான்று பகிர்ந்து அப்படின்னு இந்த குறள்ல அர்த்தம் சொல்றதையும் அவர் மறுக்கிறாரு. இந்த இந்திரனே அவர் திணைக்கடல்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கே விளங்கல. அப்ப திணைக்கடவுளை குறிச்சு எதுக்கு சைவ சமயத்துல திணைக்கடவுளை குறிச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான் சொல்றாரு திருவள்ளுவர் திருமூலருடைய பாடல்களை படிச்சிருக்காரு அப்படின்னா அப்ப திருவள்ளுவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர். அவர் சிவனை மட்டும்தானே போற்றணும். அவருக்கு திணைக்கடவுள் எல்லாம் போற்றுறாரு. அர்த்தம் பொருந்தலை. இவர் சொல்ற காரியங்களே பொருந்தாத காரியங்களா இருக்கு. இதுதான் நம்ம அவருக்கு கொடுக்கிற பதில். அப்ப இதை அவர் பார்த்தாலும் புரிஞ்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் புரிஞ்சுக்க மாட்டார். அவரோட ஒரே ஒரு நோக்கம், உளப்பெரிய அறிவு இருக்கு அவருக்கு அப்படின்னா தாராளமா மாநாடு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போட்டப்ப வெளியரங்கமா அவர் மறுத்து பேசலாம். பல பேருக்கு உபயோகமா இருக்கும். ஆனா அதை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. போன் நம்பர் கூட போட மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல.
இப்ப முக்கியமா அவருக்கு சைவ சமயத்துல பாஸ்கரதாஸ் ஐயா அந்த உயிர் பலி கிடையாதுங்க, அது உயர் பலி அப்படின்னு சொல்லி கபிலருடைய பாடலை உதாரணம் கட்டுறாரு. சம்பந்தமே இல்லை. கபிலருக்கும் சைவ சமயத்திற்கும் என்ன சம்பந்தம்? கபிலர் இந்த கிபி முன்பாக சைவ சமயம் இலக்கியங்கள்ல காணப்பட்டுச்சா? அவங்க எல்லாம் சமண பௌத்த முனிவர்கள் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு உள்ள இலக்கியங்கள் எல்லாமே சமண மற்றும் பௌத்த இலக்கியங்கள். அப்ப அங்க திணைக்கடவுளை அவங்க வழி செலுத்துறாங்க, தானியத்தை மழை பெய்யணும்னு சொல்லி. அதையும் அவர் தெளிவா சொல்றாரு. அவரே தெளிவா சொல்றாரு அவரோட வாயில, திணைக்கடவுளுக்கு வழி செலுத்துறாங்கன்னு சொல்லி. இப்ப பாருங்க, முன்னுக்கு பின்பு எவ்வளவு முரண். இப்ப தெளிவா பாஸ்கரதாஸ் ஐயாவே ஒரு வீடியோ, அதாவது விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாக மெய் கொண்டு, மெய்னா உடல் என்ற அர்த்தத்துல அவர் ஒரு பாடல், சைவ சமயத்துல வர பாடல், இயேசு பெருமானை குறிக்கிறது என்ற ஒரு வீடியோ, அவர் பேசி சொன்ன வீடியோவை நான் இணைக்கிறேன். அதை பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்னும் தெளிவா நீங்க அதன் மூலமா, அதாவது இவர் என்ன ஜனம்ஜெயன் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, சிவன் என்பது அது வேற யாரோ ஒரு நபர் என்ற மாதிரிக்கு அவருக்கு போதுமான அளவுக்கு வெளிப்பாடு கம்மியா இருக்கு. என்ன அர்த்தம்? அன்பும் சிவனும் இரண்டு என்பர் அறிவிலர்னு தெளிவா திருமூலர் சொல்றாரு. சிவனை பிரிச்சு பார்க்க முடியாதுயா, அன்புதான்யா சிவன். அப்ப அன்பே சிவம், அன்பே சிவன். சிவன்னா இறைவன் அன்பானவர், இறைவன் அன்பானவர் என்ற அர்த்தத்துல அதுக்கு சிவன்ற பெயரை பயன்படுத்துறாங்க சைவ சமயத்துல. இறைவன் அன்பானவர், அதான் அதற்கு அர்த்தம். இவர் நிறைய காரியம் பைபிள்லயே கூட இவருக்கு தெரியல, எல்லாரையும் ரொம்ப மட்டமா பேசுறாரு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இவர் எந்த பிரிவு, கிறிஸ்தவத்துல எந்த பிரிவுன்னு கேட்டோம், அதுக்கு இன்ன வரைக்கும் பதிலே வரல. இவர் சிஎஸ்ஐ பிரிவா, ப்ராட்டஸ்டன்ட் பிரிவா? இவர் பொங்குறதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. இவர் ஒன்றும் பெருசா இயேசுவ குறிச்சு வைராக்கியமா இவர் பெரிய சாகசம்லாம் தேவன் அவரை பயன்படுத்தலை. இவரோட இவ்வளவு மட்டமான பேச்சுகளை பார்த்துருக்கீங்க. இவ்வளவு ஒரு தப்பா, இவ்வளவு ஒரு பொய்யே சொல்லக்கூடாதான். முதல் பொய்யே பாருங்க, திருவள்ளுவர் திருமூலர் பாடல்களை படிச்சிருக்காராம். என்ன ஒரு பொய் பாருங்க. அவர் 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். ஆதாரங்கள் தெளிவா இருக்கு. ஒண்ணு, இதுக்கு மேல அவரே நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நீங்க தான் இதற்கு பதில் சொல்லணும். இவன் பாஸ்கரதாஸ் ஐயாவுடைய காணொலியை இணைக்கிறேன், அதை நீங்க கேளுங்க, இன்னும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நன்றி. திருமூலர் இயேசு பெருமானின் சிலுவை பலியை குறித்து ஒரு அழகான பாடல் பாடுகிறார். திருமூலருடைய பாடலிலே இயேசுவினுடைய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன நோக்கத்திற்காக அந்த அவதாரம் நிகழ்ந்தது, விண்ணிலே இருக்கின்ற கடவுள் இந்த உலகத்திற்கு, இந்த மண் உலகத்திற்கு மாந்தனாக ஏன் வந்தார் என்பதை குறித்து ஒரு அழகான பாடல். இது திருமூலர் திருமந்திரத்தில் முதலாவது தந்திரம் உபதேசம், முதலாவது உபதேசத்திலே இந்த பாடல் வருகிறது. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டியன் களிம்பருத்தானே. விண்ணின்று இழிந்து, இழிதல் என்று சொன்னால் இறங்குதல், இதுதான் அவதாரம். அவதாரம் என்பது சமஸ்கிருத சொல், அவ கூட்டல் தார். அவ என்றால் கீழே, தார் என்றால் வருதல், கீழே இறங்கி வருதல், அதுதான் அவதாரம். அப்போ விண்ணிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற ஒன்றுக்கு பெயர்தான் அவதாரமே தவிர, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு மாந்தன், உலக பெற்றோருக்கு பிறந்திருக்கின்ற ஒருவர் விண்ணுக்கு எழுந்து போனார் என்பதாக பாடுவது எந்த அளவிற்கும் அவதாரத்திற்கு பொருத்தமாக அமையாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் சொல்லுகின்ற போது விண்ணின்று இழிந்து, விண் வானத்தில் இருந்து இழிந்து கீழே இறங்கி வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு, மெய் என்பது உடலை குறிக்கின்றது. ஏன் கடவுள் அவதாரமாக மாந்தனாக வர வேண்டும்? வினைக்கு ஈடு செய்வதற்காக அவருக்கு உடல் தேவைப்பட்டது.
மற்றபடி மாந்த அவதாரமாக கடவுள் வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. அப்போ விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு இந்த உடலை அந்த வினைக்கு ஈடு செய்வதற்காக அவர் இந்த உலகத்தில் மாந்தனாக வந்தார். இந்த வினை என்பது பாவ வினை, மாந்தனுடைய பாவ வினைக்கு ஈடு செய்வதற்காகத்தான் கடவுளினுடைய அவதாரம் என்பது தேவைப்பட்டது. ஆகையினால் அவர் இந்த உலகத்திற்கு மாந்தனாக வருகிறார். அப்போ இந்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்லது கழுவாயாக தன்னுடைய உடலை அவர் ஈந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாழ்னா பாதம்னு அர்த்தம். தன்மை என்று சொன்னால் குளிர்ச்சி. இறைவனுடைய பாதம் இணையடி நீழல். அதாவது திருமுறையிலே பாடுகின்ற போது நம்முடைய அருமையான திருநாவுக்கரசர் பாடுகிறார், ஈசன் எந்தை இணையடி நீழலே. அது தன்மையானது, அது 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 குளிர்ச்சி பொருந்தியது. அந்த தாளை தலைக்காவல் மேல் வைத்து, இந்த தலைக்காவல் மேல் வைத்து என்பது தலைக்காவல் முன் வைத்து என்பதாகவும் பாடம் உண்டு. காவு என்று சொன்னால் பலி என்று பொருள். காவு தடி காவடி. அப்ப தலைக்காவில் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த பலி செலுத்துவதற்கான அந்த காவடியில் தன்னுடைய காலை முன் வைத்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து அல்லது முன் வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி, அதுக்கப்புறமா இந்த களிம்பினை அந்த பாவத்தை அவர் அறுத்து என்னுடைய உள்ளத்திற்குள்ளே அவர் குடிகொள்ளுகிறார். பாவம் இருக்கின்றவரை கடவுளுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவரை நான் வேண்டுகின்ற போது அவர் என் உள்ளத்திற்குள்ளாக வருகிறார். பாவத்தை பரிகரித்த பிற்பாடு கடவுள் என் உள்ளத்திற்குள் வந்து அந்த பாவத்தை நீக்கி என் உள்ளத்திற்குள்ளே புதிய கண் ஒன்றை கொடுக்கிறார். ஊனக்கண் என்பது நம்முடைய கண்கள், புறத்தை பார்ப்பது ஊனக்கண். ஊனக்கண் பாசம் உணரா பதியை. இந்த ஊனக்கண்களால் பதி கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ ஞானக்கண்ணிலே கடவுள் சிந்தை வைக்கின்றார். இந்த ஞானக்கண் என் உள்ளத்திற்குள்ளாக இது ஆன்ம கண்ணாக அது விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஊனக்கண் பாசம் உணரா பதியை என்று சொல்லுவது போல உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண் என்று காட்டி என் களிம்பு அறுத்தான். களிம்பு என்பது பாவத்தை குறிப்பது. இந்த களிம்பினை அவர் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பரிகாரங்களின் மூலமாக எதையுமே பாவத்திற்கு பரிகாரமாக செய்ய முடியாது. பாவத்தை மன்னிக்கின்ற ஒருவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் திருவிவிலியம் சொல்லுகிறது மனிதகுமாரனுக்கு மட்டுமே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகையினால இது சிவபெருமானினுடைய அவதாரத்தை குறிக்கவில்லை. சிவனுக்கு அவதாரம் என்பது இல்லை. ஏனால் சிவனுக்கு வினை என்பது இல்லை. வினை என்று இருந்தால்தான் அவதாரம் ஒன்று உண்டு என்பதாக அதை பற்றி ஆய்ந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த திருமூலரினுடைய இந்த பாடல் என்பது இயேசு பெருமானுக்கு மட்டுமே பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. இதுல வெண்ணின்று இழிதல், வானத்திலிருந்து கீழே இறங்குதல், வினை பாவம், வினைக்கு ஈடாக மெய்கொள்ளுதல், இந்த வினையை தீர்ப்பதற்காக கழுவாயாக இந்த உடம்பினை கடவுள் ஏற்றுக்கொள்ளுதல், அப்புறம் தலைக்காவல் மேல் வைத்தல். காவுதடியில் தன்னுடைய கால்களை அவர் ஆணி அடிக்க கொடுக்கின்றார். வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உள் நின்று உருக்கி என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக கடவுளானவர் வருகிறார். இதை தூய ஆவியானவர் தான் மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே தங்கி இருக்கின்ற பகுதியாக சொல்லப்படுகிறது. உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண், ஒப்புமை சொல்ல முடியாத அளவிற்கு ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு கண்ணை எனக்கு கொடுத்து களிம்பு அறுத்தான். களிம்பு என்பது பாவத்தை அறுத்தான். இந்த 7 செய்திகள் இந்த திருமூலருடைய பாடலிலே வருகின்றது. ஆகையினால் வெண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து
உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி என் களிம்பறுத்தான். ஆகையினால இந்த மாந்தனுடைய வினை இது ஒரு மனிதன் செய்தது அல்ல, இவனுக்கு முந்தைய மூதாதையர். அப்படியே நாம போய்கொண்டே இருந்தால் முதலாவது மனிதன் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளாக புகுந்த அந்த பாவம் என்னை பற்றி கொண்டது. இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக வேண்டி கடவுள் மாந்தனாக அவதரித்தார். அவர் மாந்தனாக அவதரித்தது மட்டுமல்ல, அவர் இந்த காவிலே தன்னுடைய கால்களை அவர் ஆணி அடிக்க கொடுத்து அதன் மூலமாக கழுவாய் இந்த பாவத்திற்கு செய்யப்பட்டு அவர் என்னை மீட்டுக்கொண்டார். அவர் மீட்டுக்கொண்டதின் மூலமாக என்னுடைய உள்ளத்திலே புதிய கண்கள், ஞான கண்கள், ஆன்ம கண்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த களிம்பு நீக்கப்படுகிறது. ஆகையினால் அன்பானவர்களே, திருமூலர் சொல்லுகின்ற இந்த பாடலை நீங்கள் உற்று கவனியுங்கள். இதற்கு வேறு பல்வேறு உரைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்த்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே இந்த பாடல் பொருந்தி வருகிறது என்பதை சீர்தூக்கி பார்க்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன்.